சதுப்பு நில காடுகளை அழித்து பாண்டி மெரினா விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனில் இருதரப்புக்கிடையே அங்கு வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அக்பர் வழங்க கேட்கலாம். வணக்கம் அக்பர், அங்கு நிலைமை என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. புதுச்சேரியில் சதுப்பு நில காடுகளை அழித்து பாண்டி மெரினாவை விரிவாக்கம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டியும் ஆபாச நடனம், மதுபான கூடம் ஆகியவற்றை உடனடியாக அகற்ற வேண்டும், பாண்டி மெரினா ஒப்பந்தத்தை தனியாரிடமிருந்து ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற சாலை மறியலில் போராட்டத்தில் இருதரப்பு மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மீனவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் பாண்டி மெரினா என்ற பெயரில் தனியார் நிர்வாகத்தின் கீழ் கடற்கரை பீச் செயல்பட்டு வருகிறது. இங்கு புதுச்சேரி மட்டுமின்றி வெளிநாடுகள், வெளிமாநிலங்களில் மற்றும் உள்ளூரை சார்ந்த ஏராளமான பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் கடற்கரைக்கு சென்று மகிழ்ச்சியாக பொழுதை கழித்து வருகின்றனர். இந்நிலையில் பாண்டி மெரினாவிற்கு அரசு ஒதுக்கப்பட்ட இடத்தை மீறி விரிவாக்கம் என்ற பெயரில் சதுப்பு நில காடுகள் மற்றும் அந்த மாங்க்ரோஸ் காடுகளை அழித்து மெரினாவை விரிவாக்க செய்யப்படுவதாக மீனவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் பாண்டி மெரினா நிர்வாகம் அத்துமீறி செயல்படுவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுகிறது. சுற்றுலா என்ற பெயரில் மெரினாவில் சொகுசு விடுதிகள் கட்டப்பட்டு விபச்சாரம் நடைபெறுவதாகவும் மதுபான பார்கள் திறக்கப்படுவதால் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியாமல் சிரமப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய மீனவர்கள் மேலும் மீன்பிடி வலை பின்னுவதற்கான இடமும் படகுகள் நிறுத்தும் இடத்தையும் பாண்டி மெரினா தனியார் நிர்வாகம் ஆக்கிரமித்து வருவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்றும், மேலும் மீனவ கிராமத்திற்கு சொந்தமான இடத்தையும் ஆக்கிரமிப்பு செய்வதோடு சர்வாதிகார போக்கில் தனியார் நிர்வாகம் செயல்படுவதாகவும், இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே கடற்கரையை நம்பி வாழும் மீனவர்கள் நலனில் அரசு அக்கறை கொள்ளாமல் தனியார் நிர்வாகத்திற்கு சாதகமாக செயல்படுவதாக கூறி நேற்றைய தினம் பாண்டி மெரினாவை முற்றுகையிட்டு மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மீனவர்கள் இன்று சுமார் 300க்கும் மேற்பட்டோர் உப்பளம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களை சமாதானப்படுத்தினார்கள். ஆனால் மீனவர்கள் அதனை ஏற்க மறுத்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது அந்த வழியாக வந்த வீராம்பட்டினம் பகுதியை சார்ந்த மீனவர்கள் 4 பேர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் வேண்டுமென்றே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திடீரென தாக்குதலில் ஈடுபட்டனர். இதனால் இரு தரப்பிற்கும் கடுமையான மோதல் ஏற்பட்டது. போலீசார் மற்றும் மீனவர்கள் மோதலில் ஈடுபட வந்த வீராம்பட்டினம் பகுதியை சார்ந்த மீனவ இளைஞர்களை விரட்டி சென்றனர். இதனால் அங்கு கூடுதல் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் சாலை மறியலை தொடர்ந்து கைவிடாமல் மீனவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் காவல்துறையினருக்கும் மீனவருக்கும் இடையே வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து நடைபெற்று வரும் சாலை மறியலால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக போலீசார் மீனவர்களை கலைந்து செல்ல கோரியும் சாலை மறியலை கைவிடக் கோரியும் கோரிக்கை வைத்தனர். ஆனால் சம்பந்தப்பட்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் சாலை மறியல் நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும், ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என உறுதி அளிக்க வேண்டும். அப்படி அவர்கள் உறுதி அளித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதன் காரணமாக போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்க போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இது குறித்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த அதிகாரி ஒருவர் மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அக்பர்.